ஹாய் டியூட். இந்த வீடியோவில் நம்ம அதாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெயிட் பாக்கெட் ஸ்னிஃபிங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்கெட் ஸ்னிஃபிங்கோட தியரிட்டிக்கல் கண்டென்ட்டில் பேசிக்காக பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்கெட் ஸ்னிஃபிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது நம்ம நம்ம கனெக்டாக இருக்கிற விக்டிமோட, அதாவது இல்லாட்டி ஏரில் வியூ ஆகக்கூடிய விக்டிமோட டேட்டாஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த பேக்கேஜ் ஸ்னிஃபிங் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதில் அதிகமாக யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோ டம்ப் என்ஜி. ஓகேவா? ஏரோ டம்ப் என்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வகையான டூல்னுவாங்க. ஓகே, இப்போ பார்ட் ஆஃப் டூல் ஏர் கிராக் என்ஜி, அதாவது ஏரோ டம்ப் என்ஜி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி ஏர் கிராக் என்ஜின்னு ஒன்று இருக்குது. ஏர் கிராக் என்ஜி டூல் என்ன பண்ணோம்னா, நம்ம கேப்சர் பண்ண எல்லா பாக்கெட்ஸையுமே அதாவது அட்டாக்லாம் இருக்குது, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கு, டிக்ஷனரி அட்டாக், இந்த மாதிரி சம்திங் அட்டாக்ஸ் மூலமாக க்ரன்ச் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸட்ரா. இந்த மாதிரி அட்டாக்காக கேப்சர் பண்ணதை கிராக் பண்ணும். இந்த பாஸ்வேர்டா இல்லையான்ட்டு ஒவ்வொன்றா போட்டு 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 பார்க்கும். ஓகேவா? இதுதான் மொத்த ஒய்ஃபையோட கான்செப்ட், ஒய்ஃபை பென் டெஸ்டிங்கிற கான்செப்ட். ஓகே, அடுத்த ஏரோ டம்ப் ரேஞ்சு ஸ்னிப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்கெட்டை யூஸ்லி கேப்சர் ஆல் பாக்கெட் ரேஞ்ச். அதாவது மானிட்டர் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த டிவைஸு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் இந்த இது கொடுக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே டீட்டெயிலாக சொல்லல, மொத்த வேவில், அதாவது காற்றுல இருக்கிற எல்லா விக்டிமோட ஒரு டேட்டா கிடைக்கும். கனெக்டட் கிளைண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், இன்டர்ஃபேஸ் மானிட்டர் மோட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், ஏரோ டம்ப் என்ஜி. ஓகே, அதோடு சேர்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒய்ஃபை பேண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஒய்ஃபை பேண்டு பொறுத்தவரை ஃப்ரீக்குவென்சி இந்த மஸ்ட்டு, அதாவது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ சிக்னல் கிடைக்கிது, அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் அதே மாதிரி தான். இது எவ்வளோ அது அந்த கரெக்டான விக்கிமோட இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சேனல்ன்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளைண்ட் சப்போர்ட்டட் கம்யூனிகேட் வித், அதாவது பேண்டு அவங்க 5G இதில் இருக்காங்களா, அதாவது இப்போ ஃப்ரீக்வன்சி இதில் இருக்காங்களா, நம்ம 2.4 இருக்காங்களா. மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறது 5 GHz யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு. இப்போ நான் எஜுகேஷனுக்காக ஒரு பேசிக்காக இன்ட்ரடக்ஷனுக்காக 2.4, அதாவது 1500 அந்த சம்திங் அடாப்டரில் அதுதான் இருக்கும். ஓகேவா? அடுத்து டேட்டா கேன் பி ஸ்னிஃபிங் கேண்டென்ட் பேண்ட் வயர்லெஸ் அடாப்டர் யூஸ் டு சப்போர்ட் பேண்ட். அதை டேட்டா ஸ்னிஃபிங்கை பொறுத்தவரை அந்த வயர்லெஸ் அடாப்டரோட பேண்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? அதை சொன்னேன்ல, 2.45 அந்த மாதிரி 5 அது மாதிரி. மோஸ்ட் ஆஃப் காமன் ஒய்ஃபை பேண்டில் ஏ 5G ஃப்ரீக்குவென்சி ஒன்லி. அதாவது இந்த 5 அந்த ஃப்ரீக்குவென்சியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. 2.4 ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 கமெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதில் ஏ போடுவாங்க. அதுக்கப்புறம் 2.4 ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பிஜி போடுவாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா என்னன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏசி 6 ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏவையும் பிஜியையும் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதாவது 5G இதை அடாப்டர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் நார்மலாகவே எப்போயுமே இதை யூஸ் பண்ணி பழக்கம், நான் இதை யூஸ் பண்ணுவேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடாப்டரை நம்ம இன்செர்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். க்ரீன் டாட் எரியுதும் பார்த்து எரிக்குது. ஓகே, முதல்ல நான் ரூட் பர்மிஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ப்போம். மானிட்டர் மோட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எஃப்காம்பி இல்லை, ஆனில் இல்லை. நம்ம மானிட்டர் மோட் ஆனில் இருந்துச்சுன்னா இந்த இன்டர்ஃபேஸ்
W0 Mon 0 அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? ம், அதாவது நம்ம முன்னாடியே போட்டு வச்சதுனால வந்துருச்சு. இதோட இது என்னன்னா ஏர்மூன் என்ஜி ஸ்டார்ட் 000. இதே இதில் வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இஃப் கான்ஃபிக் போட்டு மோர் மானிட்டர், அதாவது அஹ், அதை அப் டவுன் பண்ணிவிட்டு நெட்ஒர்க்கை டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஏர் மூன் என்ஜி ஸ்டார்ட் 000 போட்டாலே ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மானிட்டர் மோட் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நான் முதல் சொன்ன மாதிரி சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குது அந்த இதை வந்து சிம்பிளாக பார்க்குறது வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த இதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னை சுற்றி வந்து எந்த ஒரு இன்டர்ஃபேஸும் இல்லைன்னு காமிக்குது. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்கை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்னோட ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணுறேன். ஓகேவா? என்னோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன். என்னோட ஹாட்ஸ்பாட் நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் எப்பயும் கொடுக்குறது. நான் ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த இதில் மானிட்டர் ஆகி கேப்சர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கேப்சர் பண்ண முடியாது, ஒரு விஷபிள் ஒரு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இதில் வந்து யாரும் கிளைண்ட் கனெக்ட் பண்ணல, அதனால அப்படி காமிக்குது. இப்போ சப்போஸ் அதில் கிளைண்ட் கனெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க டேட்டாவில் நம்ம வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ப்ரிவியூ ஒரு ஃபீச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? இது வந்து பேசிக்காக கேப்சர் பண்ணுறது, அதாவது மானிட்டர் பண்ணுற மூடு, இதை ஆக்டிவேட் பண்ணுறது. இதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த நான் சொன்னேன்ல 5 GHz 2.4 GHz இந்த மாதிரி பார்க்குறது எப்படின்றத சொன்னேன்ல, அதை பார்ப்போம். டேஷ்லெஸ் பிஏஎன்டி பேண்டுன்னு போட்டு ஏன்னு போட்டு 000 கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த இது வந்து 5 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பார்க்கும். ஓகேவா? அது இல்லாமல் கண்ட்ரோல் சி கொடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2ஆக இருந்தாலும் சரி 5ஆக இருந்தாலும் சரி ஒரு ஓவரால் கிடைக்கும். போன தடவை ஒரு இஷ்யூ அவ்வளோதான், அதனால தான் அப்படி காமிச்சிச்சு. ஓகேவா? இப்போ யாராச்சும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதை வந்து ஈஸியாக வந்து காமிச்சிடும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து லேப்டாப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது காமிக்கும். இதுதான் என்னோட மேக் ஐடி. ஓகேவா? மிச்சம் எல்லாமே சும்மா இருக்குது.